ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூன் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அகைன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாவே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி தான் கொண்டு போறோம். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ப்போம். லாஸ்ட் டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போறோம். அது மாதிரி அதான் எஸ்டர்டேவோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா போறோம். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரல. கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நியூஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்கு, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்தா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகணுமா, இல்ல சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு மாதிரி எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகலாம். இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணல. ஏன்னா தமிழ்ல ரெடி பண்றது எனக்கு டைம் இல்ல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குங்கிறனால டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதனால இங்கிலீஷ்ல மட்டும் போட்டிருக்கேன். நாளையில இருந்து ஓகேங்களா, அதாவது நெக்ஸ்ட் டேல இருந்து வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல போலாம்னு நான் நினைக்கிறேன். என்னோட பழைய கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆஃப்லைன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன்லயும் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்க. அதுல என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஜூன் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ் மாஸ்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவரை பிரக்யானந்தா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் பிரஸ்டீஜியஸ் நார்வே செஸ் 2026 டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அதாவது நார்வேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அந்த செஸ் சாம்பியன்ஷிப்ல 2026க்கான டைட்டில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரக்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணி நம்மளோட அந்த சாம்பியன்ஸ் பட்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் பிளேயர்ஸா இருக்கக்கூடிய மேக்னஸ் கார்ல்சன் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிபீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குகேஸ், அலிசா பிசோசா, வின்சென்ட் கைமர் இந்த மாதிரி முக்கியமான டாப் பிளேயர்ஸ் எல்லாம் பீட் பண்ணி தான் இந்த 18 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? புரிஞ்சா? சரி ஓகே. அடுத்து ரெண்டாவது நியூஸ் ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது நியூஸ் ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செமிகண்டக்டர் விஷன் 2035 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் விஷன் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். இந்தியாவோட செமிகண்டர் விஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இஷ்யூ இருக்கு. நம்ம நிறைய செமிகண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்ப செமிகண்டக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய மெட்டீரியல் தேவை. அதாவது சிலிக்கான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அந்த மாதிரி விஷயங்களை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செமிகண்டக்டர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செமிகண்டக்டர் மார்க்கெட் ஸ்பிளிட் பண்றாங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா $30 பில்லியன் 2035க்குள்ள நம்ம இருக்கணும். அதாவது நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் 2035க்குள்ள ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் இருக்கு. 2026 9 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட டார்கெட் என்னன்னா செமிகண்டக்டர் அந்த மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் $30 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 ஓகேவா 40 to
$50 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 300 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். 300 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தா இந்த மிஷனோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் இந்தியாவோட செமிகண்டக்டர் டிமாண்ட், ஓகேவா, த்ரூ த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனாக இருக்கணும். நம்ம இந்தியாவுக்கு ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செமிகண்டக்டர் நீட் இருக்கு அப்படின்னா அதில் 60% நம்ம இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த செமிகண்டக்டர் மிஷன் 2035 ஒரு அப்ஜெக்டா வந்து வச்சிருக்காங்க. இந்த நிதி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் இந்தியாஸ் செமிகண்டக்டர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவுட்லைனிங் இந்தியாஸ் செமிகண்டக்டர் விஷன். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எய்ம்ஸ் டு பில்ட் 120 to 150 million செமிகண்டக்டர் வேல்யூ செயின் பை 2035. ஓகேங்களா? 2035 120 150 பில்லியன் செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க. 30 to 50% chips self sufficiency, 10 to 13% ஆஃப் ஷேர் ஆஃப் குளோபல் செமிகண்டக்டர் பை மார்க்கெட். அப்போ குளோபல்ல நமக்கு எவ்வளோ செமிகண்டக்டர், உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு செமிகண்டக்டர் தேவைப்படுதோ அதுல 10% 13% ஆஃப் செமிகண்டக்டர் நம்ம இந்தியாவோட தான் இருக்கணும். நம்ம இந்தியாவோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5C ஃப்ரேம் ஒர்க் சொல்லி ஒன்று கொண்டாந்துருக்காங்க. இந்த 5C ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 5P வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவா என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனியரிங், எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணும். அடுத்து பாலிசி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பாலிசி ப்ராஃபிட்டா இருக்கணும், அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5P வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷனோட இயர் நமக்கு எவ்வளவு மட்டும் தெரிஞ்ச போதும் 2035 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி இதோட கீ ஃபோக்கஸஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேலியம் நைட்ரைடு முக்கியமான ஒரு இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இந்த செஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு இந்த 3 ரொம்ப முக்கியம். சிலிக்கானும் கேலியம் நைட்ரைட்டும், ஓகேங்களா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். சிலிக்கான்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதோட அதோட அட்வான்ஸ் பேக்கேஜிங், குவாண்டம் டெக்னாலஜி இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்றதும் இந்த மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா? சரி, அடுத்து 2வது நியூஸ் ஆர்டிகல். 2வது நியூஸ் ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரேட் ஆனது. தமிழ்நாடு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைட் ராப்டர் அசஸ்மெண்ட் வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சஸ் மாதிரி. இந்த ராப்டர்ஸ் இருக்குல்ல, இந்த கழுகு, பருந்து, இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குல்ல, ஈகிள்ஸு, ஃபால்கான்ஸு, வல்ச்சர்ஸு, டெவில்ஸு, அந்த ஓல்ஸு, இந்த மாதிரி இருக்கும்ல, கழுகு, பருந்து, அந்த இறைத்திணிகள், இந்த மாதிரி ராப்டர்னு சொல்லுவோம். அந்த ராப்டர் அசஸ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதை பத்தி 12 அந்த பேர்ட்ஸ், ஐ மீன் அந்த வல்ச்சர்ஸ், அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல 51 ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இந்த ராப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மொத்தமா 5712 பறவைகளும் அதுல 51 ஸ்பீசிஸோட டைப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, தமிழ்நாடு இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க, நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா June 5, 2026 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இருக்குல்ல, இந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட பண்ணியிருக்காங்க, யார் இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பு இதோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா TNRPF அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது தமிழ்நாடு ராப்டர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். தமிழ்நாடு ராப்டர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு இன்ஸ்டியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது சப்போர்ட் ஆஃப் WWF இந்தியா. ஓகேவா? இந்தியாவோட WWF ஓட அமைப்போட சேர்ந்து நமக்கு தெரிஞ்சுக்கோ. முக்கியமா இந்த TNRRF அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கு வந்துன்னா அப்ரிவேஷன்ல சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு ராப்டர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 51 ராப்டர் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 5712 பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அடுத்து தேர்ட் ஒன், தமிழ்நாடு சிங்க்ரனைஸ்டு பேர்ட் எஸ்டிமேட். அங்க வந்து பார்த்தீங்கன்னா ராப்டர் மட்டும் பார்த்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 2025 அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு சிங்க்ரனைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த பேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணதுல 2 டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெட்லாண்ட் பேர்ட்ஸும், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் பேர்ட்ஸ், அதாவது இந்த ஈரநிலங்கள்னு சொல்லுவோம்.
இந்த ஈரநிலங்கள்ல வாழக்கூடிய பறவைகளை தனியா வந்து பார்த்தோம்னா சர்வே எடுத்திருக்காங்க. இந்த நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய டெரஸ்ட்ரியல் பேர்ட்ஸ் அதை வந்து பார்த்தோம்னா தனியா வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஈரநிலங்கள்ல மார்ச் மாசம் 8, 9 அந்த 2 டேட்லையும் மார்ச்ல வந்து பார்த்தோம்னா 15, 16 வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் பேர்ட்ஸே வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்ல. பட் ஆனால் 2 டைப்பா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, சர்வே பண்ணியிருக்காங்க மட்டும் தெரிஞ்சா போதும். டோட்டலா 798 பேர்ட் ஸ்பீசிஸ் ஆர் ரெக்கார்டட் அக்ராஸ் இந்த ஸ்டேட். தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா 798 பறவை இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 397 வெட்லேண்டு, 401 வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஸ்பீசிஸ். அதாவது 397 பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரநிலங்கள்ல வாழக்கூடிய பறவைகள், ஈரநிலங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள். 407 பறவை இனங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு பகுதிகள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல 26 பறவை இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அந்த கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது வந்து மிகவும் பாதிக்கக்கூடிய பறவை இனங்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஸ்பீசஸ். 26 பறவைகள் மிகவும் பாதிக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கு. 37 பறவைகள் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் நவுன் இன் த ஸ்டேட். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடுல என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்ல 37 பறவைகளும் 26 வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கு இப்ப பாதிக்கப்படக்கூடிய பறவை இனங்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல 37 பறவை இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா 17 நாக்டோர்னல் பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. நாக்டோர்னல் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்டிவா இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்பீசஸ். அதான் நம்ம இந்த கழுகுன்னு சொல்லுவோம்ல, பகல்ல தூங்குது நைட்ல தான் 2025 யார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். நாளைக்கு இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன். ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஷார்ட்டா ஒரு 4 நியூஸ், ஐ திங்க் ஒரு 10 மினிட்ஸ் கூட போயிருக்காது. உங்களுக்கு இன்னும் நிறைய நியூஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்கனாமிக் நியூஸும் கொண்டு வரல. டீடைல்டா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவோம். இது மாதிரி ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போத் பாசிட்டிவ் இதுல வந்து நம்ம இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகலாம். உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தீங்கன்னா வரும். நான் ரீசெண்ட் டைம்ல கொஞ்ச நாளா வீடியோஸ் போடாம தான் இருந்தேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ண காரணத்தினால அகைன் ஐ வில் ரீஸ்டார்ட் மை கிளாஸஸ். ஓகே தேங்க்யூ டு ஆல். மறக்காம வீடியோ பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். டுமாரோ ஆனால் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ டு ஆல்.